அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவர் கல்யாணி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சுவையான பூண்டு குழம்பு. அது எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இருக்கும். தெரியுங்களா எப்படி இருக்கலாம்? எப்படி அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து காரமே சாப்பிடாதவங்க கூட இந்த பூண்டு குழம்பு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படி இருக்கும். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இந்த பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வீடியோலாம் போட்டுருக்காங்க, பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய பூண்டு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய மிளகாத்தூள், ஸ்பெஷல் மிளகாத்தூள், நான் நிறையா வீடியோ வந்து போட்டிருப்பேன். என்னுடைய ஸ்பெஷல் மிளகாத்தூளை கொடுத்துட்டு அதில் வந்து இதை அரைச்சி இப்போ தான் புதுசாக அரைச்சிட்டு வந்துட்டு இந்த குழம்பு வச்சுருப்பேன். சும்மா அப்படி இருக்கும் டேஸ்ட். சும்மா அப்படியே ஒரு வாய் எடுத்து பிசைஞ்சு வச்சிங்க வாயில் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு நீங்களும் இந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது வந்து நான் என்ன சொல்லேன்னா, வெறுமனே வெங்காயம், தக்காளி, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே அந்த பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மிளகாத்தூள், ஸ்பெஷல் மிளகாத்தூள் நான் அரைக்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். அந்த மிளகாத்தூளை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு புளி கரைச்சி ஊற்றி நல்லா தொக்கா செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். சும்மா அந்த மாதிரி அடிச்சிக்க ஆளே இல்லை. அந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களாம் வந்து பூண்டு குழம்புன்னு ரொம்ப வந்து அப்படி இப்படிமா அவஸ்தைப்படாதீங்க. சிம்பிளான ஒரு முறை தான். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து பூண்டு குழம்புன்றதுனால இந்த வீடியோ வந்து நான் போட்டுருப்பேன். சாதாரணமாக செஞ்சாவே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும். ஓகே, என்னுடைய பூண்டு குழம்பு வந்து இப்படி தான் செய்யணும் அப்படின்றத வந்து நான் சொன்னேன். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என்னுடைய பூண்டு குழம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.